சிலர் ஆண்டவர் கூட இருக்கும்போது தூங்க மாட்டாங்க, ஆனால் ஆண்டவர் இல்லாத போது ரொம்ப தூங்குவாங்க. வேதம் சொல்லுது, நினிவேக்கு ஆண்டவர் போக சொல்றாரு, ஆனால் யோனா எங்க போறான் சொல்லுங்க? இப்போ இவன் ஆண்டவரோட இல்ல, ஆண்டவரோட இருக்கிற பிரயாணம் ஆரம்பத்தில் அவனுக்கு எப்படி இருந்துச்சு? ஆரம்பத்தில் அவனை தாளாட்டுற மாதிரி இருக்குது. அந்த கப்பல் போகும்போது அடி தட்டில் போயிட்டு நான் நம்புறேன் கொரட்டை விட்டு தூங்கிருப்பான். அத்தனை பேர் மேலே வந்து ஐயோ 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 ஐயோன்னு கத்துறாங்க, சாக போறோம் கத்துறாங்க. ஆனால் இவன் மட்டும் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான். ஏன்? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க சில நேரத்தில் கத்தரோட இல்லைன்னா வராத தூக்கம் அப்பதான் வரும், வராத நிம்மதி அப்பதான் வரும், சுகமா இருக்கும். சொல்லுங்க, கையை சுகமா இருக்கும். நீங்க ஜெபிக்கல ஆனா சுகமா இருக்கு, நீங்க பைபிள் வாசிக்கல சுகமா இருக்கு, நீங்க கீழ்ப்படிய வேலை சுகமா இருக்கு, நீங்க போகிற பாதை கத்தருக்கு சித்தமே இல்லை ஆனா சுகமா இருக்கு, நீங்க பேசுற அந்த பொண்ணு சரியில்லாம நீங்க பேசுற பையன் சரியில்லை, அது ராங் ரூட்டு, அது பயங்கரமான தப்பு, ஆனா உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்க? அமைதினா அமைதி, குடும்பத்தில் அப்படி ஒரு அமைதி. எப்பவுமே சண்டை போடுற மனைவி இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசும்போது சண்டையே இல்லை, உங்களுக்கு ரொம்ப அமைதியா இருக்குது. முடிஞ்சு பாருங்க, மேல வாடா, எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க, நீங்க என்ன தூங்கிட்டு இருக்கிற? இப்ப மேல வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம தான் தூங்கிட்டு இருந்தோம் இவ்வளோ பெரிய. இப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த பிரச்சனை யாரால? இவன் சொல்றான், இதுக்கு யாரு காரணம்? ஆண்டு உலக சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியாது. இது ஒரு பெரிய சீக்ரெட். என்ன அப்படின்னா, நம்ம அவ்வளோ கஷ்டப்படுவோம், சுற்றி இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு போய், சார் உங்களுக்கு போய், இங்கே இருக்கிற பிரதர் என்ன பிரதர் உங்களுக்கு போய், சிஸ்டர் நீங்கள் எப்படி சர்ச்சில் முக்கியமாக இருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ ஜோம் பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு போய் எப்படி பிரதர் இப்படி வரலாம் அப்படின்னு. நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம பண்ண அட்டூழியம் கொஞ்சம் நஞ்சமா. நம்ம ஆராதிச்ச உண்மைதான், கை தூக்கணும் உண்மைதான், நம்ம பண்ணதுக்கு கத்த நம்மளை என்ன பண்ணாரு? இதுல ஆண்டவரை மாதிரி நல்லவர் யாருமே கிடையாது. அடுத்தவனுக்கு நம்ம தப்ப காமிச்சே நம்ப மாட்டாரு. அவன் அத்தனை பேர் நம்மளை பார்க்கும்போது எப்படிதான் பார்ப்பான் அப்படின்னா, உங்களை மாதிரி உத்தமனுக்கு இப்படி நடக்கக்கூடாது சார், உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது சார். நமக்கு தானே தெரியும் நம்ம பண்ண அக்கம் என்ன சொல்றான், நான் தான் காரணம் அப்படியா? இப்ப நான் என்ன பண்றது? ஒன்றும் பண்ண வேண்டாம், பேசாம தூக்கி என்ன எங்க போட்டுருங்க, கடலை போட்ட உடனே அந்த கடல் அமைதியாச்சு பாருங்க. கர்த்தருடைய சித்தத்தை மாறி அமைதியா இருந்தாலும் திரும்ப தர்ஷீஷுக்கு போனவன் நினிவேக்கு போயிட்டான். ஆண்டவர் அவன் மூலமா ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரு. ஸோ நீங்க ஆண்டவரோட இல்லாத போது ஒரு அமைதி உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்க தயவு செய்து திருப்தி ஆயிடாதீங்க, தயவு செய்து கம்ஃபர்ட் ஆயிடாதீங்க. சரி, ஓகே, நம்ம ஜோம் பண்ணாம இருக்கும்போது எல்லாம் எப்படி தான் ஓடுது? நல்லா தான் ஓடுது, அதனால ஜோம் பண்ணவே வேண்டாம். நம்ம ஒழுங்கா சர்ச்சுக்கு போகலன்னா கூட நம்ம காரியம் எப்படி தான் நடக்குது? நல்லா நடக்குது. நம்ம பழைய மாதிரி ஆண்டவரோட இல்லை, ஆனா காரியம் எப்படி தான் நடக்குது? நல்லா தான் நடக்குது அப்படின்னு நீங்க ஒரு திருப்திக்குள்ள வந்துடாதீங்க. வெகு சீக்கிரத்தில் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இல்ல ஆண்டவரே நீங்க இல்லாம நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா வாழவே கூடாது, நீங்க இல்லாம எதையுமே நான் நினைச்சக்கூடாதுன்னா செய்யவே கூடாது, வாழ்ந்தாலும் உங்களோட தான், மறிச்சாலும். ஆமென்.